இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 23 27 வரை இந்த பகுதியில் இயேசுவின் அதிகாரத்திற்கு சவால் என்ற சிந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. கோவிலை சுத்தப்படுத்துகிறார், விற்போர் வாங்குவோர் இவர்களை எல்லாம் விரட்டுகிறார். அதனால் மிக கடுமையாக மனதிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள். இவர்களெல்லாம் பெரிய தலைவர்கள் இல்லையா? அந்த யூத மக்கள் மத்தியிலே பெரிய மதிப்போடு செல்வாக்கோடு தங்களுடைய போலித்தனத்திலே மற்றவர்களிடமிருந்து மதிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள். ஆகையினால் அந்த மதிப்பும் மரியாதையும் உண்மையை உரைக்கின்ற இயேசுவிடம் சென்றுவிடும் என்ற முறையிலே இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள். இந்த அதிகாரத்தை உமக்கு யார் கொடுத்தது என்று. நமக்கும் கூட நாம் மக்களோடு பழகும் பொழுது, ஒரு விவாதம் என்று வரும் பொழுது, ஒரு கருத்தை நாம் மிக தெளிவாக மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் பொழுதெல்லாம் எவ்வளவு விவேகமாக இருக்க வேண்டும், கடவுள் கொடுத்திருக்கிற அறிவை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவர்கள் இந்த கேள்வியை கேட்ட உடனே இயேசு கேட்கிறார், நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமுழுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் யோவானுக்கு எங்கிருந்து வந்தது? இப்ப முடிக்கிறாங்க. அதுதான் விவேகம், அறிவை பயன்படுத்த வேண்டும். எல்லா இடத்துலையுமே யதார்த்தமா இருந்துட்டா நம்மளை ஏமாளி ஆக்கிடுவான், ஒண்ணுமே செய்ய முடியாது. எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார் இல்லையா? விவேகத்தோடு நடக்க நமக்கு சொல்லி கொடுக்கிறார். உடனடியாக அவர்கள் கடவுளிடமிருந்து வந்ததென்றால் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பார். மனிதரிடமிருந்து வந்திருக்கிறது என்றால் என்ன சொல்லுவார்கள்? மக்கள் அவரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எனக்கு தெரியாது என்று பதிலளிக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், எனக்கும் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என உங்களுக்கு கூற மாட்டேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அறிவு குறைவாக இருக்கிறதா? அறிவு நிறைய இருக்கிறதா? நிறைய இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதனுடைய உறைவிடமான தூய ஆவியிடம் உதவி கேட்டு நாம் பேச வேண்டும். நமக்கு பெரிய விவேகி என்ற எண்ணம் நம்மிடம் இருக்கலாம். விவேகத்திற்கு இருப்பிடம், ஊற்று எது என்று காண வேண்டும். ஆவியானவரிடமிருந்து அதை பெற்று பேச வேண்டும். நாமவே எதையும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லிவிடக் கூடாது. நாம் கடவுளை சார்ந்து இருந்தால் இயேசுவை அவர்களால் மடக்க முடியவில்லை. அவர்கள் ஓடி போய்விட்டார்கள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய உதவியை நாடி உம்மையே சார்ந்து வாழ்கின்ற வரத்தை எங்களுக்கு தந்து, எதையும் கையாளுவதற்கு எப்படி பேசுவது, என்ன பேசுவதென்றெல்லாம் நாங்கள் விழிக்காமல் உம்முடைய தூய ஆவியின் துணையை பெற்றுக்கொள்ள அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.